Good morning students, welcome to JR Max. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி டிவி அசைன்மெண்ட் 10th குரிய அசைன்மெண்ட் செகண்ட் அசைன்மெண்ட்டுக்குரிய ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் பாருங்கள். The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக என்ன செய்ய போகிறோம், கிவன் நம்பரை எல் டிவிஷனில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறப்பே நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த பக்கம் வரும். அதனால தான் இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். 7th டேபிள், அடுத்து 13, அடுத்து 19 இந்த டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ இதோட பவர்ஸில் பார்க்குறப்ப 7ஓட பவர் இது ஒரே ஒரு நம்பர் தானே, அப்போ 1 நம்ம போட்டுக்கலாம். 13ஓட பவர் 1, 19ஓட பவர் 1. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரைம் ஃபேக்டரோட எக்ஸ்போனன்ட்னு பவரில் இருக்கக்கூடியதோட சம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்போனண்ட்டோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 1 + 1 என்ன வரும், ஆன்சர் நமக்கு 3 அப்படின்னு வரும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த நம்பர் 4 power n இஸ் end with the digit 6, n belongs to natural number, then the value of n is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 power n வந்து எப்போல்லாம் 6ல் எண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு 2 நம்பரோட போட்டு பார்ப்போம். 4 ஸ்கொயர் என்ன ஆகும், 4 × 4 16 வரும். அதேமாதிரி 4 power 4 போட்டோம்னா 4 டைம் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆன்சர் வந்து 256ன்னு வரும். அப்போயும் நமக்கு என்ன செய்யுது, 6ல் தான் போய் எண்ட் ஆகுது. ஸோ எப்போல்லாம் 6ல் எண்ட் ஆகுது, பவர் ஈவனாக இருக்கிறப்ப. பவர் அப்படிங்கிறது என்ன, இங்கே n, அப்போ n இஸ் ஈவனாக இருந்ததுன்னா அந்த ஆன்சர் வந்து நமக்கு 6ல் போய் எண்ட் ஆகும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் fn = fn-1 + fn-2 இஃப் f1 = 1 f2 = 3 தென் f5 இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸ்பெஷல் சீரீஸ்க்கு என்ன பேர்னா ஃபிபோனசி சீரீஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். அதாவது இப்போ f5 தான் கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம f3 f4 தெரிஞ்சால் தான் நம்ம f5 கண்டுபிடிக்க முடியும். அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் ப்ரெசீடிங் சம் ஆஃப் த ப்ரெசீடிங் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த ப்ரெசீடிங் 2 டேர்ம்ஸ். இப்போ f5 வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 டேர்ம் f4ஐயும் f3 ஆட் பண்ணால் இது வரும். இதுதான் கிவன் ஃபார்முலாவும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா f3லேருந்து நான் கண்டுபிடிச்சா தான் f5 போக முடியும். f3னா எண்ணுக்கு பதிலாக நான் 3 போடுவேன். இப்போ எண்ணுக்கு பதிலாக 3 போகிறப்ப 3 - 1 இங்கே 2 ஆயிரும், 3 - 2 1 ஆயிரும். அப்போ f2 f1 அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ ஆட் பண்ணோம்னா 4 ஆகும். அதே மாதிரி f4 f5 இதே மாதிரி ஸ்டெப் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 11 அப்படின்னு வருது. Fourth question பாருங்க. If an AP is called constant arithmetic progression, then the common difference is கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா ஒரே நம்பர் கான்ஸ்டன்ட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரே நம்பர் வருது. இப்போ 5, அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் சீரீஸுமே நம்ம ஏபின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அடுத்த டேர்மை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தனா அந்த இடத்துல காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 0ன்னு வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அரித்மெட்டிக் டேர்மாக இருந்தால் அதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 0ன்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஒன், in an AP the first term is 20 and the common difference is 8. தென் த 4th term is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியில் nth டேர்முக்குரிய ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ ஏபியில் nth டேர்முக்குரிய ஃபார்முலா tn = a + n-1 × d. அப்போ எண்ணுக்கு பதில் அவங்க 4th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம் 20 அவங்க கொடுத்துருக்காங்க. டின்றது காமன் டிஃப்ரென்ஸ் 8ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா 4 - 1 3 ஆயிடுது. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சது என்ன வருது, 4th term is 44 அப்படின்னு வருது. 6th sum ஏபியில் தான் கேட்டிருக்காங்க. இன் அன் ஏபி இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் ஆர்டர்ட் by the same constant then the resulting sequence forms அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குது. அந்த ஏபியோட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரே கான்ஸ்டண்ட்டான நம்பரை எல்லா டேர்ம் கூடயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டிங் டேர்ம் வந்து வேறையாக வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் 2, 5, 8, 11 அப்படின்னு ஒரு ஏபி சீரிஸ் எடுத்திருக்கேன். ஏபின்றது என்னென்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஒரு பர்டிகுலர் நம்பரை ஆட் பண்ணுறதுனால அடுத்த டேர்ம் வரும்னா அதுக்கு பேர் தான் ஏபி. இங்கே 3 ஆட் பண்ணுறதுனால அடுத்த டைம் வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக எல்லா நம்பர் கூட ஆட் பண்ணுன்றாங்க. நான் 1ங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் எனக்கு ரிசல்ட் வந்து கீழே வர மாதிரி வரும். 3, 6, 9, 12 அப்படின்னு போகும். ஸோ இது ஏபியாக இருக்கிறப்ப இதுவும் என்னாகும் பாருங்கள், இதுவும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக தான் வரும். எப்படின்னு பாருங்கள், இங்கேயும் 3 ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் வருது. அப்போ நமக்கு ரிசல்ட்டிங் சீக்வன்ஸும் எப்படியாக தான் இருக்கும், ஏபியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 7th sum. இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். AR up to AR⁻n-1 தென் ஆர் இஸ் கால்டு. ஏபியாக இருந்தால் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த டிஏ இங்கே ஜிபியாக இருந்ததுன்னா அந்த ஆரை காமன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் வந்து காமன் ரேஷியோ.
8th கொஸ்டின் பாருங்கள். த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 3/16, 1/8, 1/12, 1/18 இஸ். இது புக் பேக் கொஸ்டின் தான். இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து nth டேர்மாக நம்ம எழுதி அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும். 1/27 அப்படின்னு வரும். 9th சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 1 cube plus 2 cube plus 3 cube plus up to plus 15 cube மைனஸ் ஆஃப் 1 plus 2 plus 3 up to 15 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் டேரெக்டாக புக்கில் இருக்க கொஸ்டின் தான். டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். இதுக்கு வந்து n × n + 1/2 the whole square அப்படின்னு எடுக்கணும். இங்கே n-க்குரிய வேல்யூ 15 அப்ளை பண்ணணும். இங்கே n × n + 1/2 அப்படின்னு மட்டும் எழுதுவோம். இங்கே n-க்கு 15 அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டோட சமயம் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 14,280 அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 + up to plus infinitive அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சம் அப் டு இன்ஃபினிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா வந்து S infinitive = A/1 - R. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆர் அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. எப்படி எடுக்கணும்னா செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். T2/T1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை அப்ளை பண்ணுறோம். 3/1 - ஆருக்கு பதிலாக 1/3. 3 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போகிறப்ப 3 1 3 is 3 ஆகுமா. 3 - 1/3 வரும். மேலே இருக்க 3 அப்படியே தான் இருக்குது. 3ல் 1 போனால் 2 ஆகும். 3 அப்படியே இருக்குது. பைக்கு கீழே பை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை கீழே இருக்கக்கூடிய நம்பரை ரெசிப்ரோக்கில் மேலே கொண்டு போவோம். அதாவது தலைகீழ மேலே கொண்டு போகணும். ஸோ மேலே இருக்க 3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். 2/3 மேலே என்ன செய்ய போகிறேன், அடுத்து 3/2 கொண்டு வரேன். ஸோ 3 3s are 9/2 அப்படின்னு வரும். புக்கில் சார் இந்த கொஷினில் வந்து 2/9 தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அது ராங்காக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 9/2 தான் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஆன்சர் வருது. ஓகே, அடுத்து நம்ம பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். பார்ட் பியில் 2 மார்க். ஃபர்ஸ்ட் கொஷின், find the highest common factor HCF of 340 and 412 by using Euclid's division algorithm அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்றதை நம்ம எழுதி பார்த்துக்கலாம். A = BQ + R அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ரிமைண்டர், இந்த R அப்படிங்கிறது ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்பை என்ன செய்யணும்னா ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். இதுதான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ கிவன் நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பரோ நம்ம ஃபஸ்ட் எழுதுவோம். 412, அதுவும் 340. இந்த ரெண்டு நம்பர் தான் என்ன செய்யணும், நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 412 = 340 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணி எந்த நம்பரை ஆட் பண்ணால் இந்த 412 வருது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் என்ன செய்யணும், இந்த மாதிரி டிவிஷன், நார்மல் டிவிஷன் தான் போட்டு பார்க்க போகிறோம். 1 டைம் தான் கண்டிப்பாக வரும். 1 × 340 வந்து 340. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 72 வருது. ஸோ இங்கே 1 போட போகிறோம், இங்கே 72 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த ரிமைண்டர் ≠ 0. அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணணும். எப்படி ரிப்பீட் பண்ணால் இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறணும். 340 = 72 இன்ட்டு எந்த நம்பர் அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும், 340 72 இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கணும். 4 டைம்ஸ் வருது, ரிமைண்டர் 52 இருக்குது. அப்போ இன்ட்டு 4 + 52. இப்போ 52 ≠ 0. அப்போ மறுபடியும் என்ன செய்யணும், இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். 72 = 52 இன்ட்டு இப்போ என்ன செய்யணும், இதை நம்ம நார்மலாகவே போட்டுடல, இதை டிவிஷனில் கொண்டு போய் செய்யணுன்ற அவசியம் இல்லை. 1 × 52 ஆகும். ப்ளஸ் ஒரு 20 வந்து தான் 72 வந்துடும். இந்த ஸ்டெப்பில் 20 ≠ 0. மறுபடியும் 52ஐயும் 20ஐயும் எடுக்கணும். அப்போ 52 = 20 × 2 டைம்ஸ் வரும். 40, ரிமைண்டர் 12 அப்படின்னு வரும். இந்த 12 இங்கே 0 இல்லை. அப்போ கண்டிப்பாக மறுபடியும் செய்யணும். 20ஐயும் 12ஐயும் எடுத்துக்கிறணும். இப்போ 20 = 12 × 1 112 is 12 ப்ளஸ் 8 சேரப்போ நமக்கு 20 வந்துடும். 8 ≠ 0 வருது. இப்போ மறுபடியும் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணணும். 12ஐயும் 8ஐயும் எடுக்கணும். அப்போ 12 = 188, ரிமைண்டர் 4. இங்கே அந்த ரிமைண்டர் 0 வரலை. மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். 8ஐயும் 4ஐயும் எடுக்க போகிறோம். 8 = 4 2s are 8. இங்கே ரிமைண்டர் எதுவுமே இல்லை, 0 தான் நமக்கு வருது. அப்போ ரிமைண்டர் இந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு 0 வருது. ரிமைண்டர் இந்த 0 வர்ற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸோ அட் லாஸ்ட் நமக்கு ரிமைண்டர் இப்போ 0 வந்துருச்சு. தேர்ஃபோர் HCF ஆஃப் கிவன் 2 numbers இஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நம்பர் வருதோ, அந்த ரிமைண்டர் வர்ற இடத்துல என்ன நம்பர் வருதோ அதுதான் நமக்குரிய HCF. அப்போ என்ன ஆன்சர், நமக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. 12th சம் பாருங்க. இஃப் 13,824 = 2 A × 3 B, then find the value of A and B. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். நார்மலாக நம்ம 13,824க்கு எல் டிவிஷன் போட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் டேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 A × 3 Bன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த டேபிளில் வந்து நமக்கு செகண்ட் டேபிளும் தேர்ட் டேபிள் மட்டும்தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹையர் நம்பர் எதுவுமே ட்ரை பண்ண. பொதுவாகவே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இந்த ஃபேக்டரைசேஷனுக்கே பேர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். அதுலேயும் ஸ்மாலஸ்ட் நம்பரில் தான் நம்ம இந்த டிவிஷன் ஆரம்பிக்கணும். ஸோ 2லேருந்தே ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கிறப்ப லாஸ்ட்டில் தான் நமக்கு 3ங்கிற நம்பரே தேவைப்படுது. ஸோ 2ம் 3யும் வச்சு லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை முடிக்க போகிறோம்.
இப்போ அப்போ கிவன் நம்பர் நம்ம எப்படி எழுதலாம், எத்தனை 2ன்னு கவுண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 2 power 9. எத்தனை 3னா 3 இருக்குது. ஸோ 3 power 3. அவங்க கொடுத்தது 2 power a இன்ட்டு 3 power bன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, அப்போ இங்கே பவரில் ஏனா அங்கே பவரில் 9. ஸோ a ஈக்குவல் டு 9. இங்கே பவரில் பின்னா இங்கே பவரில் 3. ஸோ b ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம சம முடிக்க போகிறோம். அடுத்த சம் பாருங்கள். சால்வ் 8x கான்குரியன்ட் டு 1 mod 11. இதை எப்படி ரீட் பண்ணணும்னா கான்குரியன்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா, மாடுலஸ் மேக்ஸ் இது. ஓகே, அப்போ நான் கிவன் சம் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். இதை நம்ம எப்படி எழுதலாம், இட் கேன் பி ரிட்டன் எஸ், அதாவது கான்குரியன்ட்டை சிம்பிள் நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாடுல சிம்பிள்லாம் எடுத்து விடணும். அதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா 1 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 8x - 1 அப்படின்னு வந்துடும். இந்த மாடுலஸ் எடுத்து விட்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மல்டிபிளாக அதை மாற்றணும். ஒரு 11k ஆர் 11n அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே 11k அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். k இஸ் ஆன் சம் இன்டீஜர், ஏதோ ஒரு இன்டீஜராக k இருக்க போகுது. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் இதுலேருந்து வேணும். ஸோ -1 இந்த பக்கம் +1 வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடுது. ஓகே, இப்போ இதிலேருந்து என்ன செய்ய போகிறேன், எக்ஸுக்கு ஒரு ஹோல் நம்பர் ஒரு வேல்யூ வர மாதிரி நான் கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் இப்போ என்ன செய்ய போகிறேன், கேக்கு நானாக ஒரு வேல்யூ போட்டு 8 ஹோலாக டிவைட் ஆகுது. பாயிண்ட் வச்சு வரக்கூடாது, ஹோல் நம்பராக வர மாதிரி டிவைட் ஆகிற நம்பராக ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ ஃபஸ்ட் நம்ம கேக்கு 1 போட்டு பார்ப்போம். 11 × 1 11, 11 + 1 12 ஆகும். 12/8 டிவைட் பண்ணால் பாயிண்டில் தான் வரும், வேண்டாம். அப்போ k = 2 3 4 அது மாதிரி வரிசையாக போட்டு பார்க்குறப்ப k = 5 போட்டால் தான் நமக்கு டிவைட் பண்ணுறப்ப ஹோல் நம்பர் 8 7s are 56 அப்படின்னு வருது. ஓகேயா, அப்போ நம்ம k = 5 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் வேல்யூ நம்ம போட வேண்டியது. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 7 அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஸோ கேக்கு பதிலாக 5 அப்படிங்கிற நம்பர் போடுறப்ப கரெக்டான ஒரு ஆன்சர் வருது. அதே மாதிரி அடுத்த நம்பர் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா 8 ஆட் பண்ண போகிறோம். 8 ஆட் பண்ணுறோம்னா /8 நமக்கு வந்ததுனால அடுத்து 8 ஆட் பண்ணோம்னா அடுத்து 8 8 64 வர மாதிரி இங்கே ஒரு ஆன்சர் வரும். அடுத்து ஒரு 8 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கேக்கு பதிலாக நம்ம போடுறப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இந்த வேல்யூ போகிறப்பெல்லாம் இது வந்து டிவிசிபிள் பை 8 வந்துடும். ஓகே, ஸோ 2 வேல்யூ போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். k = 5 தான் நம்ம ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டோம். எக்ஸோட வேல்யூ 7 வரப்போகுது. அடுத்து கேக்கு 13 எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கேக்கு பதிலாக 13 எடுக்கிறப்ப நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 18 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஸோ என்ன சொல்யூஷன் என்னன்றது நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் 7 இருந்தது, செகண்ட் நம்பர் 18 இருந்தது. இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது டிஃப்ரென்ஸ் வந்து 11. ஏன் டிஃப்ரென்ஸ் 11 வருதுன்னா அது சம்லேயே கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் மாடுலஸ் 11 அப்படின்னு. ஸோ இது வந்து 11 ஆட் பண்ணால் அடுத்த ஆன்சர் நமக்கு வந்துடும். அதனால் அடுத்த 2 ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமே ஆன்சரை டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ 7 18 அடுத்து 11 ஆட் பண்ணால் 29 அடுத்து 11 ஆட் பண்ணால் 40 அப்படின்னு சொல்லி போகும். இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 14th சம் பாருங்கள். given that an equal to அப்படின்னு சொல்லி 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து n is ஈவனாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணணும், இன்னொரு ஃபார்முலா வந்து n is ஆடாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணணும். இப்போ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா a8ம் a15ம். அப்போ a8ன்றது ஈவன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 15 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அப்போ செகண்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a8 கண்டுபிடிக்க போகிறேன். 8ன்றது ஈவன் நம்பர். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா எழுதியாச்சு, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அப்போ n-க்கு பதிலாக 8 அப்ளை பண்ணணும். அப்போ n-க்கு பதிலாக 8 அப்ளை பண்ணால் 8² - 1/8 + 3. 8² 8 × 8 64. இப்போ 64 - 1 வந்து 63 ஆகும். /11 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி a15 ஆட் நம்பர். செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். n-க்கு பதிலாக 15 போடுறோம். அப்போ 15² / 2 × n-க்கு பதிலாக மறுபடியும் ஒரு 15 + 1. 15² 15 × 15 225 /30 + 1 31 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். 15th sum. Which term of an AP 16 11 6 1 etc. is -54? எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. -54 வந்து இந்த ஏபியில் எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் நம்பர் எழுதியாச்சு. nth டேர்ம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. Tn = a + n - 1 × d. ஏன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே 16. என்னங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டி அப்படிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். என்ன செய்யணும், செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ 11ல் 16 போச்சுன்னா -5. மைனஸை மறந்துடாதீங்க. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ a தெரியும், n தெரியாது, d தெரியும், ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் அவங்க சொன்ன டேர்மாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ எதுனாகும் -5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -5n - +5 அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு -54. இப்போ n தான் கண்டுபிடிக்கணும். அந்த n வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு கொண்டு வந்து அது ப்ளஸ் ஆயிரும். -54 இந்த பக்கம் வரப்போ +54 ஆயிரும். ஸோ 5n = எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஆட் பண்ணால் 75. இப்போ n மட்டும்தான் வேணும். ஸோ 5 டிவிஷனில் வருது. கண்டுபிடிச்ச ஆன்சர் 15. ஸோ -54 இஸ் 15th term ஆஃப் திஸ் AP அப்படின்னு நம்ம சொல்யூஷனை முடிக்க போகிறோம்.
16th sum. Find the sum of first 6 terms of GP 5, 15, 45 அப்படின்னு போயிருக்கு. சம் கண்டுபிடிக்க போகிறோம் அப் டு 6 terms. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா நம்ம எழுதணும். ஜிபியில் சம் அப் டு n டேர்ம்ஸாக இருந்தால் SN ஈக்குவல் டு A இன்ட்டு R⁻n-1 பை R-1. இந்த இடத்துல கண்டிப்பாக R நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஃபார்முலாலே ஒரு கண்டிஷன் மாதிரி வரும். ஓகே, ஸோ ஏங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏபிலையும் ஜிபிலையும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், அது 5. ஆறுங்கிறதுனா இங்கே காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏபியாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஜிபியாக இருந்தால் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 15 5 டிவைட் பண்ணால் 3 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ அடுத்து n வந்து 6, ஏன்னா 6 டேர்ம்ஸ் வரைக்கும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு சம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா வேலையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். S6 ஈக்குவல் டு A தெரியும், ஆறுக்கு பதிலாக நம்ம 3 அப்ளை பண்ணணும். n-க்கு பதிலாக 6 -1 பை 3 -1. 3 பவர் 6ன்றதுன்னா 3-ஐ 6 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் 729. அதில் 1 சப்ராக்ட் பண்ணுறப்ப 728 ஆகும். பை 2 வேறு இருக்குது, கட் பண்ணால் 364. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1820. ஸோ அப் டு 6 டேர்ம்ஸ் வரைக்கும் அதோட சம் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம் பாருங்கள். இஃப் 1 + 2 + 3 up to +n ஈக்குவல் டு 666, தென் ஃபைண்ட் n. இது வந்து ஸ்பெஷல் சீரீஸில் வரும். இதோட சம் வந்து 666 இருந்தால் எந்த நம்பர் வரைக்கும் எடுத்து ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது, n × n + 1/2. இதோட வேல்யூ தான் இப்போ 666. இப்போ நமக்கு n வேல்யூ தெரியாது. ஓகே, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பை 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1332 வருது. ப்ளஸில் இருக்க நம்பர் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருப்போம். x² + 4x - 12 = 0. இந்த மாதிரி சம் ஈக்குவேஷன்ஸ் வரும் இல்லையா. எக்ஸோட பவர் 2 அப்படின்னு வந்துருச்சுனால அதுக்கு பேர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே என்னோட பவரில் வந்திருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ளஸ் மெத்தட் போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சின்ன நம்பராக இருக்கப்போ ப்ளஸ் மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பிக்கர் நம்பர் தான். இப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்மளாக 2 நம்பரை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு -1332 வரணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் +1 அப்படின்னு வரணும். இங்கே ஆன்சர் ஆட் பண்ணுறப்ப 1 அப்படின்னா எப்போவுமே வந்து அடுத்தடுத்த நம்பராக எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம சிம்பிள் மாறுறப்ப சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ இங்கே யூனிட்டி 1 பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த நம்பரை நம்மளாக எடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ 5 × 6 அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். 5 6 are 30, ரொம்ப சின்ன நம்பர். அப்போ கண்டிப்பாக அது இருக்காது. அப்போ ஒரு 15 × ஒரு 16, இல்லை ஒரு 25 × ஒரு 26, அந்த மாதிரி நம்மளாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்ப 37ஐயும் 36ஐயும் லாஸ்ட் டிஜிட்டை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். 6 7s are 42, இங்கே 2 வரணும். அப்போ ஒரு இடத்துல 6 இருந்ததுன்னா ஒரு இடத்துல 7 இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணி எடுக்கலாம் நம்பரை. ஸோ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 1332 வருது. அடுத்து 37ல் 36 போனால் +1 வந்துடும். ஸோ அடுத்து இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்படின்னா பிக்கர் நம்பர் வந்து கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் தான் மைனஸில் இருக்கணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் வந்துடும், ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் வந்துடும். இதை அப்படியே நம்ம n கூட சேர்த்து எழுத போகிறோம். அப்போ n + 37 × n - 36 = 0. இது அடுத்து என்ன செய்வோம், தனித்தனியாக =0 போட்டு எழுதுகிறப்ப n = -37 ஆகும், இல்லைன்னா n = +36 ஆகும். நம்ம எப்போவுமே வந்து நம்பரை சொல்கிறப்ப பாசிட்டிவாக தான் சொல்லுவோம். ஏன்னா எத்தனை டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணுறப்ப 666 தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லுவோம், 36 நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணால் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர -37 நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணால் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ நெகட்டிவாக இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் கவுண்டிங்க்கு. அதனால் இது நெகட்டிவாக இருக்கிறனால இதை விட்டுட்டு n = 36 அப்படிங்கிற ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் பார்ட் பியோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பார்ட் சி வந்து நம்ம தனி வீடியோவில் போட போகிறோம். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சதுன்னா அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.